இந்த உஹது போர்க்களத்திலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகளில் இதுவும் ஒன்று. நான் உங்களுக்கு முன்னால் கூறியிருந்தேன், இது ஜபல ருமாத், மக்கள்லாம் அங்கே மேலே கூடியிருக்கு போய் பார்க்குறீங்க. அந்த அந்த மலையிலே 50 பேர் கொண்ட ஒரு படை, அந்த படையில் 50 பேரை அதில் பொறுப்பு சாடுறாங்க. அந்த படைக்கு அந்த அந்த குரூப்புக்கு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தலைமை. அவங்களுக்கு என்ன உத்தரவு என்றால், நாங்கள் திரும்ப அடுத்த உத்தரவு தரும் வரைக்கும் அதிலிருந்து நீங்கள் இறங்கக்கூடாது, நாங்கள் இதை எதிரிகளோடு யுத்தம் செய்வோம். நீங்கள் இந்த ஜபல் ருமாத்துக்கும் உஹது மலைக்கும் இடையால் அவர்கள் எங்களை பின்பக்கமாக வந்து தாக்காமல் இருப்பதற்கு நீங்கள் அந்த பொறுப்பேற்றுக்கங்க. அப்போ பல முறை அந்த பின்வழியாக வந்து சஹாபாக்களை அந்த வழியாக ஊடுருவி சஹாபாக்களை தாக்குவதற்கு முயற்சி செய்தாங்க அந்த எதிரிகளுடைய தரப்பில் உள்ளவங்க. ஆனால் அவர்களை அம்பெய்து வரவிடாமல் தடுத்து விட்டார்கள். நபி அவர்கள் வெற்றி கொண்டு எதிரிகளுடைய தரப்பிலே விடப்பட்ட அந்த பொருள்கள், கனிமத்து பொருள்களை ஒன்று சேர்ப்பதில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. இங்கே யுத்த காலத்தில் கலந்து கொண்டவர்கள். இதை பார்த்த அந்த 50 பேர் கொண்டவர்களில் சிலர் நாமும் கலந்து அந்த கனிமத்தை பெறலாம் என்று வந்தார்கள். எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவங்க ஒரு சில சஹாபாக்கள் அவங்களோட கூட நின்றுட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் அங்கிருந்து வந்துட்டாங்க. அப்போ யுத்தகலத்திலே தோற்கடிக்கப்பட்டவர்கள் மக்காவை நோக்கி செல்லும் போது பார்க்குறாங்க, ஜபலுர் ருமாத்திலே முதல் இருந்த அளவை விட குறையத்தான் மக்கள் இருக்கிறாங்க. இப்போ நல்ல சந்தர்ப்பம், இவர்களை தாக்கிவிட்டு பின்னால் வந்து மீண்டும் அவர்களை நாம் எதிர்ப்போம் என்று வரும்போது அதிலே அவர்கள் வெற்றி கண்டார்கள். என்னை எதிர்ப்பதற்கு அங்கே மக்கள் போதாது. அந்த நேரத்திலே பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த நேரத்திலே செய்வது தெரியாமல் சஹாபாக்கள் பல திசைகளிலும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எதிர்பார்க்கப்படாத ஒரு திசையிலிருந்து எதிர்ப்பு வந்தது. கடைசியிலே பிறகு வந்து ஒன்று சேர்ந்து திரும்ப யுத்தத்தை ஆரம்பித்து சஹாபாக்கள் வந்துட்டாங்க, நபி அவங்களுடைய தரப்பு வந்தது. இங்கே செய்தி என்னென்றால், இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்னென்றால், அல்லாஹுடைய நபியுடைய உத்தரவு, கட்டளைகள், சுன்னாக்கள், இதை பின்பற்ற வேண்டும். அதில் தான் வெற்றி இருக்கிறது, அதில் தான் கண்ணியம் இருக்கிறது, உலகத்திலும் மறுமையிலும் அதில் தான் உயர்வு இருக்கிறது. அதை விடுவதன் மூலமாக நமக்கு இழிவு இருக்கிறது, தோல்வி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நபி அவர்களுடைய ஒரு உத்தரவு மீறப்படுகிறது. பல தோல்விகளை அவர்கள், பல நஷ்டங்களை அடைவதற்கு அது காரணமாக இருந்தது. நாமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்களோ, உலகத்திலே இன்றைக்கு எத்தனையோ புதிய நவீனங்கள், அதாவது மாற்று மதத்தவர்களால் உருவாக்கப்பட்டு அது இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது, அநாகரிகம் நாகரிகமாக என்று பேணப்படுகிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், சில ஆடை இருக்கிறது, அந்த ஆடையின் அமைப்பே என்ன, அடைப்பே நம்முடைய இடுப்பிலிருந்து கீழே இறங்கணும். அதான் அந்த ஆடைக்குரிய அமைப்பு. அது இறங்கி சொல்வதற்கே அசங்கமாக இருக்கிறது. நம்ம வாயிலிருந்து அந்த வார்த்தை வருவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. அது அவங்க குனிஞ்சு நின்றாங்கன்னா அவங்களோட அண்டவயர் தெரியணும், குறிஞ்சாங்கன்னா அண்டவயர் தெரியணும், உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அண்டவயர் தெரியணும். அதுக்கேற்ற வரதான் இந்த டிஷர்ட் போடுவாங்க. அந்த ட்ரௌசர் கீழே இறங்கி அவங்களுடைய பின்பகுதி தெரியணும். பின்பகுதி மறைக்கப்படுறது தானே ஒரு மனிதனுடைய இயல்பு. அதான அதான நாகரிகம். எப்படி நாகரிகம் வந்திருக்குது, அது பின்னால் தெரியணும். அல்லாஹு அக்பர். அசிங்கமா இல்லையா? அவங்க குந்திக்கிட்டு தான் நம்ம பார்க்க முடியாது. ரோஷம் உள்ளவன் அதை பார்க்க மாட்டான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, லா தத்தபிஅன்ன சுனன மன் கான கப்லக்கும் ஹதுவல் குzzati பில் குzzah. எந்த அளவுக்கு என்றால், முன் சென்றவர்களுடைய அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஒரு வலதுகால் செருப்பு இடதுகால் செருப்போடு சரியாக கரெக்டாக அதுக்கு ஒத்து போகிற மாதிரி. எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் உடும்பு பொந்தில் நுழைந்தாலும் நீங்கள் நுழைவீங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன் சென்றவர்களுடைய அந்த கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொல்லக்கூடிய முன் சென்றவர்கள் என்றால் யூத கிறிஸ்தவர்களா என்றால் அவர்களையா நீங்கள் சொல்கிறீர்கள்? அவர்கள் இல்லாமல் வேறு யார்? இப்போ அவங்க நமக்கு கொண்டு தந்த ஆடைகளை, கலாச்சாரத்தை அசிங்கமாக இருந்தாலும் பின்பற்றுகிறோம். உடும்பு பொந்தில் நுழைந்தாலும் நீங்கள் நுழைவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன நோக்கம்? அசிங்கத்தை செய்தாலும் செய்வீர்கள் என்று. இன்றைக்கு நல்ல பணம் கொடுத்து ட்ரௌசர் வாங்குறான், அதில் தொடை வந்து தெரியணும், தொடை பிஞ்சிரிக்கும், முட்டுக்கால் பிஞ்சிரிக்கும், இன்னும் பல பகுதிகள் பிஞ்சிரிக்கும். பிஞ்சிரிக்கிறது இல்லை, அது அப்படிதான் செய்கிறான். அதை போய் இவன் தெரிவு செய்து என்ன செய்கிறான், வாங்குகிறான். கை இல்லாத சட்டை பெண்கள் போடுறது, கை வந்து இல்லை, அதுக்கு கை இல்லாததே தேடி வாங்குறது. ஆனால் கை இருக்கும், அதில் தனி இருக்கும், தேவைண்டா போட்டுக்க அப்படின்னு சொல்லி. இது 2 பேர், ஆணுக்கும் பெண்ணுக்கும். சில ஆண்களையோ பெண்களையோ பின்னால் பார்த்தா இது அவன் ஆனா பெண்ணாடு நம்மளுக்கு மதிக்க முடியலை. அவனுடைய தோற்றம் முன்னால் பார்த்து தான் ஆனா பெண்ணாண்டு தெரியணும். அப்படி செய்கிறாங்களா இல்லையா?
அப்போ இந்த இவ்வளோ அசிங்கங்களை செய்துட்டு அது என்ன நாகரிகமா? அல்லாஹு அக்பர். அப்போ ரசூலுல்லாஹ் அவங்களுடைய சுன்னாவை பின்பற்றுவதில் கண்ணியம். இந்த தாடி இருக்கிறது, தாடியை நான் வைத்திருக்கிறேன். எதற்காக வைத்திருக்கேன் தெரியுமா? நீங்களும் பலர் வைத்திருக்கிறீங்க. எதுக்கு வச்சிருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க எப்படி தாடி வைக்கணும்னு சொன்னாங்க, அப்படி வச்சுக்கிறோம். இன்னும் சில தாடி இருக்குது, இங்கே வெட்டி இப்படி போய் இப்படி வந்து, அது தாடி அல்ல. அது யாருடைய தாடி? சில நட்சத்திரங்களுடைய தாடி. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடியா? அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய காலம் நேரம் போயிருக்கிறது. முடிய வச்சு பெருசாக கட்டி அதில் பக்லாவெல்லாம் போட்டு பார்த்தா பொம்பளை மாதிரி தான் இருக்கிறான். அவன் யாரு? ஆம்பளை. இன்னொரு பொண்ணை பார்த்தீங்கன்னா அவெல்லாம் ஃபுல்லாக அவன் முடியெல்லாம் வெட்டி பின்னால் பார்த்தா ஒரு ஆம்பளை மாதிரி இருக்குது. யாரவ? பொம்பளை. ஆண் போன்று வேஷம் போடக்கூடிய பெண்ணுக்கும் பெண் போன்று வேஷம் போடக்கூடிய ஆணுக்கும் அல்லாஹ்வுடைய சாகம் உண்டாகட்டுமாக ஸல்லல்லாஹு சொல்லாங்க. ஆகவே அப்போ அந்நியர்களின் கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் அது அது ஒரு விதமான சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்றத்தில் அது அவமானம், அது செய்யக்கூடாது, எனக்கு என்ன பெயர் வந்துவிடும் என்று. ஆகவே தோல்வி இதனால் தான் நமக்கு வந்திருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வுடைய நபியுடைய சுன்னாவை பின்பற்றி உயர்வை அடைவோம். அது அல்லாத கலாச்சாரத்தை பின்பற்றி இழிவாக அடைவதை விட அதை இந்த சம்பவத்தில் நம்ம படிப்பின போடுவோம். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக.